மணிகண்டன் அவர்கள்ட்ட. அப்போ இந்த முறை இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது சூடு பறந்ததாக இருந்தது, ரொம்ப அனல் தைக்கக்கூடியதாக இருந்தது. இதற்கான முக்கிய காரணமாக இருந்தது என்ன? அவங்க பொதுவா ஜனநாயக நாட்டுல உலகத்திலேயே இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக மாண்புள்ள நாடு. அப்ப இங்க கிட்டத்தட்ட 150 கோடி 140 கோடி மக்கள் நிறைந்துள்ள நாட்டில் நடக்கிற ஒரு தேர்தல். இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் காமராஜர் மறைவுக்கு பிறகு அண்ணா உருவாக்கிய இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்த பிறகு நடக்கிற தேர்தல் என்பது வித்தியாசமாக இருக்கிறது. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை ஆட்கொண்ட திமுக கையாண்டு இருக்கிற அணுகுமுறை தான் இங்க அரசியலாக இருக்கிறது. திமுக எதிர்த்து உருவான அதிமுக இருதுருவ அரசியல் என்பது இன்னைக்கு இந்த தேர்தலும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அம்மா என்கிற ஆளுமை மறைந்த பிறகு கூட கூர்மையான ஒரு அரசியல் இருதுருவம் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. காரணம், திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சி பெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த நாட்டில் அமைதியின்மை என்பது அதிகமாக உருவாகிறது. மக்கள் மத்தியில, அதாவது அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை தாண்டி மக்கள் மத்தியில பிளவுபடுத்துகிறதை உருவாக்குறாங்க. அது எப்படி அந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்களே, அந்த பிரிவினைவாதம், ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய அந்த ஒரு முழக்கமும் பிரிவினைவாதம் அப்படிங்கறது தான் அவர் முன்னாடி வைக்கிறார். இப்ப நீங்க சொல்றதும் பார்த்தா பிரித்தாளும் சூழ்ச்சி பிரிவினைவாதம் எந்த இடத்துல சொல்றீங்க? அதை நீங்க இரண்டுமே பாருங்க. அதாவது ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துகிறது திமுக, இன்னொன்று குறிப்பிட்ட மதங்களை துவேசிக்கிறது திமுக. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி மதங்களை மட்டும் மையப்படுத்தி அரசு செய்கிறது. ஆக இந்த இரண்டு நபர்களிடமிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டில் அது மாதிரியான ஒரு வன்முறை களம் உருவாகிவிடக் கூடாது என்பதில் அதிமுக மிக கவனமாக இருக்கிறது. எனவேதான் இந்த தேர்தல் என்பது வெறுமனே பிரதமரை தேர்வு செய்வது மட்டுமல்ல. கடந்த தேர்தலில் 38 இடங்களை திமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அளித்தார்கள். அளித்த பிறகு திமுகவுடைய அந்த முந்தைய அந்த ஆணவ போக்கு அதிகரித்துவிட்டது. அந்த 38 இடங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் தான் மக்களுக்கு செய்ய போகிறோம் என்று அதை காரணம் காட்டி ஆட்சிக்கு வந்தாங்க, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி. அப்படி ஆட்சிக்கு வந்தவர்கள் எதையாவது உருப்படியா செய்தார்கள் என்றால் நிச்சயமா கிடையாது. இன்றைக்கு மிகப்பெரிய மக்கள் கொந்தளிப்பட்டு இருக்காங்க, மிகப்பெரிய அதிருப்தி. அதாவது சார் ஒரு லிஸ்டே கொடுக்குறாங்க திமுக தரப்புல இருந்து, ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இது மாதிரி நாங்க நிறைய செஞ்சிருக்கோங்கிறாங்க. நீங்க எதுவுமே செய்யலன்னு எந்த இடத்துல சொல்ல வர்றீங்க? நீங்க மடிக்கணினி, தாலிக்கு தங்கம், இந்த மாதிரி அம்மா கிளினிக், அம்மா உணவகம், இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் மாற்றி பொய்யாக லேபிள் புதுசா ஒட்டிக்கிட்டு திமுக இந்த மாதிரி பேசுறாங்க. நீங்க ஒண்ணு இல்லை மேடம், நான் இன்னைக்கு கூட இறுதிக்கட்ட பிரசவ கிராமத்தை போனோம், உடுமலையில கிராமத்துல போனோம். அதாவது பெண்கள் 10,000 பெண்கள் திரண்டாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் தலைமையில இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல 10,000 பேர் பெண்கள். அந்த பிரச்சார கூட்டத்துல கேள்வி அவரே கேட்டார். அதாவது 1000 ரூபாய் பெண்களுக்கு தர்றேன்னு சொன்னாங்க, உரிமை தொகை எல்லோருக்கும் வருகிறதான்னு சொன்னா கை தூக்கினா அதுல வந்திருக்கிற 90% பேருக்கு வரலாங்கிறாங்க. இதெல்லாமே வந்திருந்த பெண்கள் எல்லாம் ஏதோ உயர்நிலையில் உள்ளவர்கள், சாதாரண ஏழ்நிலையில் உள்ள கிராமத்து பெண்கள் தான். அப்போ கட்சி சார்ந்தும் அதே வேறுபாடுகளை உருவாக்கியும் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் வகுக்கிறாங்கிறத உண்மை. அம்மாவர்கள் காலத்துல எந்த திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் அங்க கட்சியோ மதமோ ஜாதியோ எதுவும் இருக்காது. தமிழ்நாட்டு மக்கள்னா எல்லா மக்களும் போகுங்க. ஆனா திமுக அப்படி அல்ல, ஒரு சிறு துரும்பை கிள்ளி போட்டு மிகப்பெரிய சாதனை செய்யும் மாதிரி சொல்லுவாங்க. இந்த தேர்தல் நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் போய் திமுகவுடைய கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியினுடைய மோசமான செயல்திறனற்ற நிர்வாகத்தை பற்றி விழாவாரியா பேசினார். முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட ஒவ்வொரு அமைச்சரவை சகாக்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டினார். அங்கே மக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடும் ஆரவாரத்தோடும் வரவேற்றாங்க. ஆனா திமுகவுக்கு வலிமையான கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவா புரியும். கூட்டணி என்பது ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற மாதிரி இருக்க ஒழிய அங்க இருக்கிற கூட்டணியில எந்த கட்சிக்கு வாக்கு வங்கி வலிமையா இருக்குன்னு பாருங்க. ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு ஆட்சி அதிகாரம், இந்த ஒன்றை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு திமுக வெல்லுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டது ஒழிய மற்றபடி மக்களுக்கு எல்லாம் செய்தோம் என்று தைரியமா சொல்ல முடியலீங்க. அப்படி தைரியமா சொல்லி இவ்வளவு பிரச்சாரமே தேவையில்லை.
அதாவது இல்ல அப்ப தமிழ்நாட்டை அதிமுக எடுத்து வச்ச அந்த பிரச்சாரம் அப்படிங்கறது பார்க்கும்போது திமுகவுடைய குறைகளை சுட்டிக்காட்டுறதா இருந்ததா, அல்லது அதிமுகவுடைய சாதனைகளை சொல்வதாக இருந்ததா, இல்ல மத்திய அரசை சாடுறதா இருந்ததா? எதை நீங்க மைய புள்ளியா அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்க அதிமுக? மூன்று விஷயம்ங்க. ஒன்று, அதிமுக கடந்த காலத்தில் செய்த சாதனைகளை தவறாமல் சொன்னார். அதாவது குடிமராமத்து பணியிலிருந்து, மேட்டூர் அணை தூர்வாரிலிருந்து, டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்திலிருந்து, அவிநாசி அத்திக்கரிலிருந்து, இப்ப நீங்க இந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட திட்டத்தை திமுக செஞ்சுட்டு பாருங்க. எதுவுமே இல்லை. அதாவது 4 ஆண்டு காலத்தில் எடப்பாடியார் ஆட்சியிலே நாங்கள் என்னவெல்லாம் சாதித்தோம், மக்களுக்கு எந்த வகையெல்லாம் பயன்படுத்தோம் என்பதை விலாவரியா சொல்றாரு. அதே மாதிரி திமுக கடந்த தேர்தலின் போது வெளியிட்ட 520 வாக்குறுதியில எதையெல்லாம் நிறைவேற்ற தவறியது. கல்வி கடன் ரத்து சொன்னாங்க, செஞ்சாங்கன்னு பாருங்க. விவசாய கடன் ரத்து சொன்னாங்க, செஞ்சாங்க மாதிரி. ஏதோ சின்ன சின்ன, அதாவது பஸ்ல பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு, நான் குறிப்பா சொல்றேன், எங்க பல்லடங்களோட 37 பஸ்களை நிறுத்திட்டாங்க. அப்போ பஸ் எண்ணிக்கை குறைச்சு போட்டு இலவசமா நாங்க பஸ்ல பயணம் பண்றதுக்கு 450 கோடி மக்கள் பயணம் பண்ணாங்கன்னு சொன்னா எவ்வளவு பொய்யான ஒரு அறிவிப்பாருங்க. அப்ப இது மாதிரி திமுகவுடைய பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் என்னோடவே இல்லை. அதிமுகவுடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே பெரிதாக மதிக்கப்பட்டது, பேசப்பட்டது. சரி, நான் எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல பேசுவோம்.